ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்த ஆண்டாளினுடைய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டாளுக்கு மார்கழி மாதத்துல நீராட்ட உற்சவம் அப்படின்னு ஒன்று நடக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷம். மார்கழி மாதம் 23ஆம் நாள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த உற்சவமானது தை மாத பிறப்பு வரைக்கும் கொண்டாடுவாங்க. இதை திருப்பாவை மகோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீராட்டு வைபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்கத்துல 30 நாளும் இது நடந்ததாம். ஸ்ரீ ராமானுஜர் அதை 7 நாட்களாக மாற்றி அமைச்சு நடத்தியதாக ஒரு வரலாறும் சொல்லுது. ஒரு தடவை மணவாள மாமுனிகள் அதை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த உற்சவம் முடிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் அவருக்காக ஒரு நாள் அதிகப்படுத்தி 8 நாட்களாக நடத்தி வர்றதாகவும் சொல்லுவாங்க. ஆண்டாள் திருப்பாவையில நீராட போதுவீர் நாட்காலே நீராட்டி நம் பாவைக்கு சாற்றி நீராட்டினால் மார்கழி நீராட குள்ள குளிர குடைந்து நீராட அப்படின்னுட்டும் எம்மை நீராட்டலோ மார்கழி நீராடுவான்னெல்லாம் மார்கழி நீராட்டல் வைபவத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கா. இந்த மார்கழி நீராட்ட வைபவம் அப்படிங்கிறதே பண்டைய காத்யாயினி விரதத்தினுடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாத நீராட்டு வைபவம் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உடையது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் முக்குள தீர்த்தக்கரையில் இந்த விழா நடக்குதாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லா கோவில்களை போலவே மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருநாட்கள் நடக்குது. முறைப்படி திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருப்பாவை பாசுரங்கள் இதெல்லாம் ஆண்டாளுக்கு முன்பாக சாத்துவாங்க. அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனம், ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். திருவமுது நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்படி நைவேத்தியம் பண்ணும்போது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு பாசுரம் சாற்றப்பட்டு தீர்த்தம் சடாரி இதோட பிரசாதமும் கொடுப்பாங்க. மற்ற திவ்ய தேசங்களில் பார்க்க முடியாத மார்கழி மாதம் தொடங்கக்கூடிய இந்த ஆண்டாள் நீராட்டு உற்சவம் தை மாத பிறப்பு வரைக்கும் கொண்டாடப்படக்கூடியது. இங்கே மார்கழி 23ஆம் தேதி இரவு, ஜனவரி 7ஆம் தேதி நேற்றைக்கு ஆரம்பிச்சது. திருப்பாவை நோன்பு ஏற்கணும் அப்படின்னுட்டு வடபெருங்கோயிலுடையானிடம் ஆண்டாள் அனுமதி வேண்டி அந்த சந்ததிக்கு படை பரிவாரங்களோட எழுந்திரள மகாமண்டபத்தில் தனியாக திருமஞ்சனம் நடக்கும். வேத கோஷம் முழங்க புஷ்ப கொண்டை அலங்காரத்தோட வடபத்திர சாயினர் மூலஸ்தானத்துக்குள்ள ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளரா. தொடர்ந்து பெருமாளோட சேர்ந்து காட்சி தரக்கூடிய ஆண்டாளுக்கு திருவாராதனம் நடக்கும். மறுநாள் மார்கழி திங்கள் பாசுரத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டு திருப்பாவையில் மற்ற பாசுரங்களும் சொல்லப்பட்டு காலை நேரத்தில் மக்களுக்கான தரிசனம் முடிஞ்சு ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வார் சன்னதி வாசலை அடையும் போது அரையரால திருப்பல்லாண்டு பாடப்படும். அன்னைக்கு முதல் நீராட்டு உற்சவத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே தனி தங்க பல்லக்கில் வடபெருங்கோவிலினுடைய ராஜகோபுர வாசல்ல ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருள அந்த நாளுக்கான திருப்பாவை பாடல் பாடப்பட்டு நாள் பாட்டு வைபவம் நடக்குமா. இதுல மாலே மணிவண்ணா பாசுரத்தை ஸ்ரீ ஆண்டாளே சொல்றதாக ஐதீகம். ஆண்டாளினுடைய மார்கழி நீராடல் உற்சவத்தை பற்றி, மார்கழி மாத நீராட்டு வைபவத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கள்ளழகர், 3ஆம் நாள் கண்ணன், 4ஆம் நாள் முத்தங்கி சேவை, 5ஆம் நாள் பெரிய பெருமாள், 6ஆம் நாள் மகாராணியாக அமர்ந்த கோலம், 7ஆம் நாள் தங்க கவச அலங்காரம். இப்படி பல அலங்காரத்தில் பல சேவை தரிசனம் கொடுப்பா ஆண்டாள். திருமுக்குளம் கரையில் இருக்கக்கூடிய நீராட்ட மண்டபத்தில் ஒவ்வொரு நாளுமே மாலை 3 மணிக்கு ஆண்டாளுக்கு எண்ணெய்க்காப்பு வைபவம் நடக்கும். நல்லெண்ணெய், பசும்பால், தாழம்பூ, நெல்லிக்காய், இளநீர் இது மாதிரி சுமார் 326 மூலிகைகளை உள்ளடக்கின இந்த தைலத்தை 48 நாட்கள் திருவோண நம்பின்னு சொல்லப்படக்கூடியவர் சுமார் 7 படி அளவுள்ள தைலத்தை விரதமிருந்து காய்ச்சி கோவிலுக்கு தராராம். உற்சவத்தப்போ ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் நீராட்டு மண்டபத்துக்கு எழுந்தருளினாலும் கூட 6 மற்றும் 8ஆம் நாட்கள்ல நடக்கக்கூடிய சௌரி திருமஞ்சனம் முக்கியமானதாக பக்தர்கள் சொல்றாங்க. அது என்னது சௌரி திருமஞ்சனம் அப்படின்னா, நெற்றி சுட்டி, தலைநாகர், தங்க ஜட, சூரிய சந்திரர், ராக்குடி இந்த தலை அலங்காரத்தோட சௌரி தரித்து கோதாராணியாக அமர்ந்த நிலையில காட்சி தரக்கூடிய ஆண்டாளினுடைய அந்த அழகு கோலத்தை தரிசனம் பண்றது அவ்வளவு பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாத நீராட்டு வைபவம் ஆண்டாளுக்கு எவ்வளவு விசேஷமாக பண்றாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லன்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எப்படி எப்படி அந்த சிறப்புகள் நடக்குது, அந்த விழா நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இதுல சௌரி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாள்ல ஜடை அலங்காரத்தோட சௌரி தரித்து கோதாராணியாக காட்சி கொடுப்பாளாம் அம்பாள். அதை பார்க்குறது அவ்வளோ பாக்கியமா. அதுக்கப்புறம் தலையில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை ஒவ்வொன்றாக சிடுக்குப்படாமல் கழற்றி எடுத்து தலையை கோதி குட்டி குட்டி சிடுக்குகளை எல்லாம் நீக்கி சுகந்த தைலம் சார்த்துவாங்களாம். 3 தடவை எண்ணெய்க்காப்பு சாத்தி சௌரிய பெரிய கொண்டையாக முடிச்சு மலர் மாலைகள் எல்லாம் சாத்துவாங்களாம். மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மாதம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு மார்கழி மாத நீராட்டு வைபவம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். 8 நாட்கள் 7 நாள் கொண்டாடி இருக்காங்க. மணவாள மாமுனிகள் வந்து பார்க்கணும்னு வரும்போது அந்த திருவிழா முடிஞ்சிடுச்சான். அடடான அவர் வருத்தப்பட்டதுனால பெரியாழ்வார் இன்னொரு நாள்
8வது நாள் எக்ஸ்ட்ராவாக வைத்து மணவாள மாமுனிகளுக்காக அந்த விழா நடத்தினதாக சொல்லுவாங்க. அப்படி இந்த 8 நாள் என்னென்ன விசேஷம்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். மார்கழி 23 ஆரம்பிக்கும், தொடர்ந்து இந்த 8 நாட்கள் நடக்கும். என்ன சொல்லணுன்னா, தை மாத பிறப்பு வரைக்கும் இந்த விழா நடக்கும். முத்தாய்ப்பாக ஆண்டாளுக்கு சொர்ண குடத்தால் திருமஞ்சனம் நடத்துவாங்க. எல்லா வைணவ திருக்கோவில்கள்லையுமே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் வைபவம் கொண்டாடுவாங்க. கூடாரை வள்ளின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் சன்னதியில் ஆண்டாளினுடைய சிம்மாசனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட ஸ்ரீ பெரிய பெருமாள், அவரோட ஸ்ரீ ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் மற்றும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எழுந்தருளும் போது கூடாரை வெல்லும் சீர் முதலான திருப்பாவை பாடல்கள் பாடுவாங்களாம். அப்போது அக்கார அடிசல் நைவேத்தியமாகி பிரசாதமாக கொடுப்பாங்க. மறுநாள் தந்தையாகிய பெரியாழ்வார் சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளி கணு வைபவம் நடைபெறதோட நீராட்டு வைபவம் முடியும். மணமேடைக்கு காத்திருக்கக்கூடிய மங்கையர்கள் இந்த நீராட்டல் வைபவத்தில் கலந்துக்கிட்டா நிச்சயமாக அவங்களுக்கு கூடிய விரைவிலேயே கல்யாணம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.